கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும். நான் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. சங்கீதம் 26:1. கர்த்தாவே, என்னை பரீட்சித்து என்னைச் சோதித்துப்பாரும். என் உள்ளிந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டுப்பாரும். சங்கீதம் 26:2. உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறேன். சங்கீதம் 26:3. வீணரோடே நான் உட்காரவில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை. சங்கீதம் 26:4. பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோடே உட்காரேன். சங்கீதம் 26:5. கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களையெல்லாம் விவரிப்பதற்காக. சங்கீதம் 26:6. நான் குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தைச் சுற்றி வருகிறேன். சங்கீதம் 26:7. கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். சங்கீதம் 26:8. என் ஆத்துமாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட வாரிக்கொள்ளாதேயும். சங்கீதம் 26:9. அவர்கள் கைகளிலே தீவினையிருக்கிறது, அவர்கள் வலதுகை பரிதானங்களால் நிறைந்திருக்கிறது. சங்கீதம் 26:10. நானோ என் உத்தமத்திலே நடப்பேன், என்னை மீட்டுக்கொண்டு என்மேல் இரக்கமாயிரும். சங்கீதம் 26:11. என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். சங்கீதம் 26:12. பைபிள் வினா விடை. எபிசோட் 11. உயிர்ப்பிக்கிறது எது? ஆன்சர் டி. ஆவி. இன்றைய கேள்வி: நியாயப்பிரமாணம் யார் மூலமாக கொடுக்கப்பட்டது? ஏ. கடவுள். பி. மோசே. சி. ஆரோன். டி. இயேசு. ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.